கேரளாவில் ஸ்கூலில் உப்புமா கொடுப்பாங்க. கேரளாவில் ஸ்கூலில் உப்புமா கொடுப்பாங்க. ஒரு ஆள் 10 பிள்ளைகளை நிற்க வச்சுட்டு கேட்குறாரு, எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க? 10 பிள்ளைகளும் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிச்சு, உப்புமா சாப்பிடணும். உண்மை, உப்புமா கிடைக்கும் உண்மை. ஆனா ஸ்கூலுக்கு போறதனுடைய பிரைமரி ரீசன் உப்புமா சாப்பிட இல்ல. என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு சபைகள் உண்டு. சில சபைகள் எல்லாம் பொழுதுபோக்கு மட்டும், சினிமாவுக்கு போற மாதிரி சர்ச்சுக்கு போறாங்க. சில சபைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாட்டு மட்டும், ஒன்லி சாங்ஸ். எனக்கு பாட்டு வராதுன்னு சொல்லி நான் அப்படி சொல்றேன்னு நினைக்க கூடாது. உலகத்திலே ஒரு மனுஷனை ஈர்க்கும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் பாடல். அதுல மறுப்பில்லை. எந்த மனுஷனையும் இழுக்கும், எந்த மனுஷனையும் தொடும், எந்த மனுஷனையும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வைக்கும், எந்த மனுஷனையும் உருக்கும் உடைக்கும் பாடல். ஒரு பிரசங்கம் 1000 பேரை தொடுகிற நேரத்துல ஒரு பாடல் லட்சங்களை தொடும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. வெறும் பாடல் அல்ல, சபை என்பது நித்திய ஜீவனுக்கு உரிய உணவு கொடுக்கிற இடம். எப்படியாவது இவங்களை படிக்க வைக்கணுமே என்கிற முக்கியமான குறிக்கோளுக்குள்ள இவங்களை கொண்டு வரும்படி இவங்களுக்கு உப்புமா கொடுக்குறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுது? நாங்க ஸ்கூலுக்கு போறதே உப்புமா சாப்பிட. சபைகள்ல ஆழமான வசனங்கள் கொடுக்கப்படணும். பாடலுக்கு மறுபடியும் நான் சொல்றேன், பாடலுக்கு இணையானது ஒண்ணும் இல்லை.